வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நாம மட்டுமே அடுத்தவங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருப்போங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளோட அன்பையும், பாசத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அதுவரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு காத்திருந்து, காத்திருந்து கடைசியில ஏமாந்து போன மனுஷங்க தான் இங்க நெறைய பேர். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பால் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாதுங்க. பாத்திரமும் சுத்தமா இருந்தா தான் பால் கெட்டு போகாத இருக்கும். அதே மாதிரி தான் நாம மட்டும் எல்லார் மேலயும் அன்பையும், பாசத்தையும், அக்கறையும் அள்ளி கொட்டுனா பத்தாதுங்க. நம்ம மேலயும் அவங்க கொஞ்சம் அக்கறையா இருந்தாங்கன்னா தான் அந்த உறவு கெட்டு போகாம ஒரே லெவல்ல இருக்கும். 2 கையும் தட்டுனா தான் ஓசை வருமே தவிர, ஒரே கையில தட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஓசை வராது. புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டுமே ஒருத்தவங்க மேல அன்பையும், பாசத்தையும் அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க தாங்க தெரிஞ்சுக்கணும். நாம எப்படி நடந்து, எந்த மாதிரி இருந்துக்கிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்க கிட்ட அதிகப்படியா நீங்க பாசத்த கொட்டும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள அளவுக்கு அதிகமா அவங்க நேசிக்க மாட்டாங்க. தேவையான இடத்துல உங்கள யூஸ் பண்ணிட்டு, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் குப்பை மாதிரி உங்கள ஒரு ஓரமா தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க மேல அன்பு வைக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கிறப்போ, நீங்க ஏங்க ரெஸ்பான்ஸே இல்லாத ஒரு இடத்துல போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு அதுதான். ஸோ இதுக்கு மேலயாவது தெரிஞ்சு, புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னைக்குமே சில பேர் நமக்கானவங்க இல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுங்க. நம்பி ஏமாந்து போயிடுவோம். ஏமாந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்க நகல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சிரிச்சா என்ன, முறைச்சா என்ன, நடிச்சா நமக்கு என்ன? யோசிச்சு பாருங்க. அவங்க நமக்கானவங்க இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவங்க எப்படி பேசினா நமக்கு என்ன? அவங்க எப்படி நடந்துக்கிட்டா நமக்கு என்ன? சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்கள பத்தியே மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னதான் அவங்கள பத்தி பேசினாலும், அது அவங்க காதுல விழப்போறதே கிடையாது. தேவையில்லாம அவங்கள பத்தி பேசி உங்களோட நேரத்த வீணாக்கிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டிய தூரங்கள், அனுபவிக்கிற சந்தோஷங்கள் நெறைய இருக்குதுங்க. அதையெல்லாம் பார்க்கணும்னு நினைங்க. அத விட்டுட்டு விட்டு போன தேவையில்லாத விஷயங்கள நெனச்சு உங்க மனச குழப்பிட்டு இருக்காதீங்க. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவசியம் இல்லாத நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போற சில இடத்துல போய் லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அளவுக்கு அதிகமா நீங்க அவசியம் இல்லாத பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவசியமான உறவு கூட உங்கள அவசியம் இல்லன்னு விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பேசும்போது கவனமா பேசுங்க, அளவோட பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சில இடத்துல நம்ம மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுங்க. மனசுல பட்ட சில விஷயத்த வெளியில சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பர்சனலான அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. யாரோ எப்படியோ போகட்டுங்க. நீங்க அவங்களோட விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களோட விஷயத்த நீங்க முழுசா தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லபடியா போகும். அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா அதுக்குள்ள விரிசல் வந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அளவுக்கு அதிகமா யார்கிட்டயும் பேசணும், அவங்களோட விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டாதீங்க. அது நல்லதே கிடையாதுங்க. தன்னோட தப்ப மட்டும் மூடி மறைச்சுக்கிட்டு அடுத்தவங்க பண்ற எல்லா தப்புகளையும் ஊதி ஊதி பெருசுபடுத்துற மனுஷன் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாதுங்க. மனுஷ உருவுல இருக்கிற மிருகம். மிருகம் கூட இப்படி எல்லாம் பண்ணாது. சில பேர் பண்ணுவாங்க. தான் பண்றதெல்லாம் ஒரு தப்பு மாதிரியே வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க பண்ற சின்ன விஷயமா இருந்தா கூட அதை ஊதி பெருசுபடுத்தி எல்லாத்து முன்னாலையும் அவங்கள அவமானப்படுத்தி அதுல பார்த்து ரசிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையாவே அவங்களாம் மிருகத்துக்கு சமம். இந்த மாதிரியான மனுஷங்க உங்க கூட இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிடுறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உங்களோட திறமைய மெருகேற்றி அதுல கொஞ்சமாவது நீங்களே அதோடைய மதிப்பை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
ஸோ எப்போ எனக்கு திறமை இருக்குன்னு நான்லாம் பந்தா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை பெருசாக ஏற்றுக்காதுங்க. உங்களோட திறமையை காசாக்கி நீங்கள் பழகிக்கோங்க. என்னைக்குமே நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த ஒரு திறமையும் இருந்து எந்த ஒரு மதிப்பும் கிடையாதுங்க. நல்லா சூப்பரா பாட்டு பாடுறாங்க, செம்ம டேலண்டான பர்சன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே பாடிக்கிட்டு இருந்தோம்னா யாருக்கும் நம்மளை பத்தி தெரியவே தெரியாதுங்க. நம்மளோட திறமையை மெருகேத்தி ஒரு மேடையை பயன்படுத்தி இந்த உலகம் முழுக்க நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இந்த உலகம் நம்மளை மதிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் பத்தாது, அதை எப்படி ஷைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க அதை பண்றாங்க இதை சொல்றாங்க, நான் போய் பேசினா நான் போய் பாடுனா என்ன சொல்லுவாங்களோ என்ன பேசுவாங்களோன்னு பல பேர் பலவிதமா பேசுறாங்கங்கிறதுக்காகலாம் நீங்க சாட்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்க யாருமே உங்களுக்காக உதவிலாம் பண்ண மாட்டாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க உயரணும்னா நீங்க தான் உழைக்கணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்க நிகழ்காலத்தை வச்சு ஒருத்தருடைய எதிர்காலத்தை என்னைக்குமே முடிவு பண்ணாதீங்க. இவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு இவெல்லாம் இப்படியே தான் இருந்துருவான்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா என்னைக்குமே காலத்தால கரிய கூட வைரமா மாத்த முடியுங்க. இன்னைக்கு சும்மா சொல்லலாம் நம்ம உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு, ஆனா நிச்சயமா ஒரு நாள் கண்ணாடி கூட வைரம்னு மாத்தி அதை எல்லாரும் நம்புற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு சில பேருடைய வாழ்க்கையே மாறி போயிடுங்க. இவெல்லாம் வாழ்க்கையில ஜெயிப்பானா அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க உயர்ந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க எப்படி உயர்றீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. யாருமே இப்படியே இருப்பாங்கன்னுலாம் முடிவு பண்ணிடாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். ஸோ மாறும் அப்படின்னா சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டு மாறும்லாம் நினைச்சா மாறாதுங்க. முயற்சியும் உழைப்பும் விடாத நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது நம்ம கைக்கு நடக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம போராடிக்கிட்டே இருங்க. நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம். நீங்க நம்பினவங்க உங்ககிட்ட நடிச்சு உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட காமிச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உஷாராகி இன்னும் கொஞ்சம் உங்களை ஏமாத்துறதுக்கு வேற மாதிரியெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லதுங்க. முக்கியமாக நான் இந்த வீடியோ பதிவை எதுக்காக இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் மேக்சிமம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.